லோ பட்ஜெட்ல சன்ரூப் மாடல் காரு, அதுவும் செவர்லெட் க்ரூஸ். சன்ரூப் மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் வந்து குவாலிட்டியான கார் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இன்ஜின் சூப்பராக இருக்கிற வண்டி கிடைக்கிறதும் ரேரு. இன்ஜின்ல ஒரு சொட்டு ஆயில், ஒரு புகை வராத ஒரு செவர்லெட் க்ரூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லோ பட்ஜெட்ல ஒரு சன்ரூப் மாடல்ல இந்த மாதிரி ஒரு காரு தீபக் கார்ஸ்ல மட்டும் தான் சாத்தியம். வேற எங்கேயும் கிடைக்குமான்றது தெரியல. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆனா ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த வண்டி கண்டிஷன் வந்து கஸ்டமர் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காரு தெரியுங்களா? வேற லெவல்ல இருக்குது. அதுவும் வண்டி நம்பர் பார்க்கும்போதே ஒரு கெத்துங்க. 0001 ஒன்னா நம்பர் வண்டி, ஒரே ஒன்று சிங்கிள் நம்பர் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வண்டி அது பார்க்கணுன்னா தீபக் கார்ஸ். டிஃப்ரெண்ட்னா தீபக் கார்ஸ் தாங்க. டிஃப்ரெண்டான கார் வாங்கணும்னா அது நம்ம கிட்ட தான். இந்த வண்டியை லோ ப்ரைஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து புது வண்டி பார்த்தீங்கன்னா 18,90,000 ரூபாய்ங்க இன்வைஸ் ஆன் ரோட் ப்ரைஸு. ஆனால் என் கஸ்டமருக்கு ரொம்ப 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 சீப்பாக கொடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த வண்டி கண்டிஷன் பார்க்கணும். டைம் இல்லை, எனக்கு ரேட்டு தான் முக்கியம் தெரியணுன்றவங்க தயவுசெய்து வெளியே போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சீரியஸான பையர் தான் எனக்கு தேவை. வண்டியை லைக் பண்ணுறவங்க, வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது A to Z பக்காவை பார்த்துட்டு வர்றாங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு தேவை. மற்றபடி இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் நீங்களாம் நானும் எத்தனையோ க்ரூஸ் பார்த்துருக்குறேன். 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். அது வேற வண்டி குப்பை மாதிரி இருக்கும். அதையே தேடி பொறுக்கி கொண்டு போகிறாங்க ரெடி பண்ணுறதுக்காக நம்ம யூத்துங்க. அதெல்லாம் தேடி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேடக்கூடாதுன்றதுக்காக நான் செலெக்ஷன் பண்ணி என்னோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா யூத்லேருந்து லேடிஸ்லேருந்து வயசானவங்க, யங்ஸு, சின்ன பசங்க, இவங்கெல்லாம் விரும்புகிற காரை தேடி கொண்டு வந்து நான் ஒரு பிளானோட தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறேன். அதை வந்து அந்த என்னை மதித்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரெல்லாம் குவாலிட்டி தான். வண்டியில் என்ன செலவு இருந்தாலும் சொல்லிவிடுவேன். அதே போல் இந்த வண்டியில் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா இந்த வண்டியில் ஒரு செலவு இல்லைன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வண்டி நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்தேன். ஓட்டியும் பார்த்துட்டேன், டெஸ்ட் ட்ரைவும் பார்த்துட்டேன். இப்போதைக்கு மெக்கானிக் ஒர்க்கு எதுவுமே இல்லை. அதே போல் டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கு இல்லை. இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் தான் உடஞ்சிருக்குது. அதே போல் இது சன்ரூப் மாடலு சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய மாடல். நிறைய வண்டி க்ரூஸில் சன்ரூப் ஒர்க் ஆகுது இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகாது, எதுனா ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம வண்டியில் பாருங்கள், என்ன கஸ்டமர் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்குனோட சொல்லி கொடுத்தாருங்க. வண்டியை மட்டுமே அவர் ரொம்ப லவ் பண்ணி எடுத்தார். க்ரூஸ் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணார். அது கொடுக்குறதுக்கே மனசு இல்லைன்னா சொல்லி கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் 3 கார் இருக்குது, வெளியே நிற்கிறதுனால மனசு கேட்காம தான் கொடுக்குறேன், யாராவது யூஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு லக்கு. அதே போல் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அவர் செலவு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு வண்டி வாங்கின விலையோட 3 lakhs எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கும் இப்போ வச்சுருக்கவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி பயன்படுத்துறவங்க மட்டும்தான் தெரியும் என்ன செலவு வச்சுருப்பாங்க, ஏன் அப்படி இருக்கும்னு. இப்போதைக்கு நீங்கள் எந்த செலவும் பண்ணக்கூடாது, தேவையும் இல்லை. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்னு நினைக்காதீங்க. இது வந்து ஓஷன் ப்ளூ, லைட்டாக இருக்கும் ப்ளூ கலரு. ரொம்ப மைல்டாக சூப்பரான கலர், ஒரு டீசெண்டாக இருக்கும், வித்தியாசமான கலருங்க. சன்ரூப் மாடல் தான், நல்ல ஒர்க்கிங். இது எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மிங்க. வீடியோ போடும்போது நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். உடனே மிஸ் பண்ணாத வந்துடுங்க. அதே போல் வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டு ஏர் பேக் டைப்பு. ஏர் பேக் எல்லாம் பாருங்க, உள்ள வாங்க. டச் செட்டு, ஆடியோ சிஸ்டம், டேஷ்போர்டெல்லாம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. உள்ள இன்டீரியர் ரொம்ப ஷீட் கவர் பாருங்க, ரொம்ப புதுசுங்க. ஷீட் கவர் போட்டு அவர் அதிகமாக யூஸ் பண்ணல. அப்படி சரி, சன்ரூஃப் டைப்பு எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன்.
பாருங்க இதெல்லாம் வந்து வித்தியாசமா இவர் ரெடி பண்ணுதுங்க. இந்த கலர்ஸுக்கு காம்பினேஷன் எல்லாம் அவர் பண்ணுது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதுதாங்க செலவு சொல்றது. இந்த ஸ்பீக்கர் கூட ரெட் கலர் கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன அவ்வளோ செலவு பண்ணாருன்னு கேள்வி கேட்கக்கூடாது. சின்ன சின்ன பொருளும் கூட எல்லாமே வாங்கி போட்டிருக்காரு. நிறைய திங்ஸ் வாங்கி அவர் இல்லாமல் இருந்திருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஸ்பேரே வாங்கி போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வாங்குறவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் செலவு எதுவும் இருக்கான்னு. ஆனால் நானும் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம். உங்களோட தான் நானும் பார்க்குறேன் வண்டி. இப்போ அதே போல் பாருங்கள், டிக்கி பாருங்கள் ஓப்பன் பண்ணுறது எதில் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது ரிமோட் கீழே வந்துடும் டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு. ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் ஸ்பேஸு. எவ்வளோ சூப்பராக பாருங்கள். புது வண்டியில் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்குதா இல்லையா மட்டும் பாருங்கள். ஸ்டெப்னி எல்லாம் கூட பாருங்கள். வைக்கிற ஸ்டெப்னியும் அலாய்வில் தான். சன்ரூஃப் மாடலு, அலாய்வில். அதே போல் பாடி டிசிடிஐ இன்ஜின் தான். குரூஸில் கிட்டத்தட்ட ஆடி பிஎம்டபிள்யூக்கு ஈக்குவலாக அது வாங்க முடியாதவங்களுக்கு தான் இந்த காஸ்ட்டு. ஆனாலும் ஆடியும் வந்திருக்குது, வீடியோ போடுவாங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஆடியும் வந்திருக்குது. அடுத்து பென்ஸும் பிஎம்டபிள்யூ எல்லாமே லோ ப்ரைஸ் தான் போட போகிறேன். இந்த வண்டி டீசல் கார் தான். பெட்ரோல் நினைக்க நிறைய பேர் பெட்ரோல் வாங்கிட்டு மைலேஜ் வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வண்டியிலலாம் டீசல் இருந்தால் தான் ஹார்ஸ் பவர் நல்லா இருக்கும். அதே போல் டீசல் நல்லா மைலேஜ் வரும். வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்தது. ஏர் பேக்ஸ் எல்லாம் பாருங்கள், 2 ஏர் பேக் வந்துடும். ஒரே ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டிக்கெல்லாம் அவ்வளோதாங்க. வாங்க கிலோமீட்டர் கூட காமிக்கிற மாதிரி ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபு. அதனால டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே. இந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஓனரும் ஹெச்டிஎஃப்சியில் தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இது பாருங்கள். இப்போ நான் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். பட்டன் ஆன் பண்ணாவே சன்ரூஃப் ஒர்க் ஆகிடும். அதே போல் சூப்பராக சன்ரூஃப் மாடலில் ஒரு க்ரூஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் கிடைக்காதுங்க. சன்ரூஃப் மாடல் உள்ளே போடுற நிவிங்க தான் இருக்கேன். எல்லா ஆளும் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து சின்ன பசங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நானே கிட்டத்தட்ட ஒரு 5.3 அடி இருப்பேன். வெயிட்டும் ஒரு 80-90 இருப்பேன். ஆனாலும் இந்த வண்டியில் நிற்க முடியுது, நின்று போகலாம். யாராவது ஓட்டில் டிரைவ் பண்ணால் சூப்பராக யூஸ் பண்ணலாம். சன்ரூஃப் மாடலில் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இந்த மாதிரி காரு தீபக் கார்ஸில் லோ பட்ஜெட்டில் ஒரு சன்ரூஃப் மாடல் யாருக்கு கொடுக்க முடியும்? ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லக்ஸரி லைனில் நீங்கள் வாங்க. நீங்கள் லக்ஸரியாக வரும்போது சூப்பராக எவ்வளோ வீடியோ போடுற பாருங்க. லக்ஸரி கார்ஸ் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட க்ரூஸ் இருக்குது, கொரோலா இருக்குது, ஆடி பிஎம்டபிள்யூ எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் சன்ரூஃப் நல்லா ஃப்ரீயாக தான் நிற்கிறேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. சூப்பரான ஒரு சன்ரூஃப் மாடல் காரு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வண்டியெல்லாம் நிறைய இருக்குதுங்க நம்மக்கிட்ட. இது லோ ப்ரைஸ் மட்டும்தான். இது ப்ரைஸ் கேட்குறது ரொம்ப சீப் ப்ரைஸ் தான். 375 தான் சொல்கிறாரு கஸ்டமர். அதை விட உங்களுக்கு என்ன ரேட்டு வேணும்? எதனா செலவு இருந்தால் குறைச்சி பேசலாம். ஆனால் அந்த ரேட்டும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க. நம்ம கஸ்டமர் உங்களுக்காக, நான் உங்களுக்காக ஃபைட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் நம்பி வாங்க, கண்டிப்பாக ரேட் பேசி கொடுக்குறேன். ஏன்னா ஒர்க்கிங்கோடு இருக்கிற எந்த ஸ்பேருமே பக்காவாக இருக்கிற ஒரு சன்ரூஃப் மாடலு. ரொம்ப சூப்பரான இன்ஜினு. எந்த ஒர்க்கில் 2 புது டயரும் புதுசு. 2 புது டயர் தான் போட்டிருக்காரு. இப்போ பேக் டயரும் 80% கண்டிஷன் இருக்குது. எதுவுமே மாற்றுற மாதிரி இருக்காது. ஒரு சன்ரூஃப் மாடலில் இந்த மாதிரி காரு கிடைக்கிறது ரேருங்க.
அதே போல் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சன்ரூஃபு. ஏசி கூட பக்கா ஒர்க்கிங்க. பாடி தெளிவாக இருக்குது. டிங்கரிங் வேலை, ரெஸ்ட்டு எதுவுமே பேசக்கூடாது. இன்ஜின் ரூம் கூட பார்க்குறதுனா பாருங்கள், வெயிட் பண்ணி. ஒரே நிமிஷம் இன்ஜின் ரூம் காமிச்சிடுறேன். நிறைய பேர் கேட்குறது இதில் வந்து இன்ஜின் ரூம் தான் நிறைய கேட்பீங்க. ஒரே ஆயில் கசிவு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு க்ரூஸ், செவர்லெட் க்ரூஸ். வாங்க, நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துருங்க. ஒரு ஆயில் இங்கே பாருங்கள். எல்லாரும் இது எடுத்து காமிக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஆயில் ட்ராப்ஸ் இருக்குதா பாருங்கள். எவ்வளோ கிளியராக மெயின்டைன் பண்ணுறதா கஸ்டமரு. ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு அடி இல்லை. சில பேர் இதெல்லாம் ரஃப் யூஸ் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி புது பேட்டரிங்களா, கஸ்டமர் சொன்னார். பேட்ரி இப்போ தான் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்கிறவங்களுக்கு இது பாருங்க, ஒரு ஆயில் கசிவு இல்லாத ஒரு செவர்லெட் க்ரூஸ் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான், மிஸ் பண்ணாதவங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரூஸு, எங்குமே கொடுக்காத ப்ரைஸ்க்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். ஆனால் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸு. மீண்டும் சொல்கிறேன், தீபக் கார்ஸ் உங்களை அன்புடன் வர இருக்கிறது. லோ ப்ரைஸில் சன்ரூஃப் மாடலில் ஒரு க்ரூஸ் பார்த்து முடிச்சிருக்கீங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வண்டி வாங்குறவங்க நினைக்கிறவங்க இமிடியேட்டாக வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் போட்டு காம்படிஷன் இருக்கும், குவாலிட்டியான கார்ஸ் கிடைக்காது. ஸோ மீண்டும் ஒரு சூப்பர் லக்ஸரி காரில் லோ பட்ஜெட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.